Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 34வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே நான்லீனியர் ஈக்குவேஷன் பர்டிகுலராக வந்து என்ன பார்க்குறோம்னா பாலினாமியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் an x power n plus an minus 1 x power n minus 1 எக்ஸட்ரா அப் டு a0. ஓகே, ஆர் இதை சிம்பிளி அப்படி இல்லைன்னா சம்மேஷன் ai x power i ஈக்குவல் டு 0 to n. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது வந்து pn of xன்னு எழுதிக்கலாம். இந்த பாலினாமியலுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதான் நம்மளோட மெயின் கொஸ்டின். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கலாம், அதாவது சிக்கல் எண்களும் வந்துட்டு இதாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக வந்து x² + 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ரூட்ஸ் வந்து x = +r - y. அது வந்து ரியல் ரூட்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை, அது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தோம். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலினாமியல்ஸ் வந்து நிறைய இடத்துல அக்கறாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு நிறைய இன்ஜினியரிங் ப்ராப்ளம், ரியல் லைஃப் ப்ராப்ளம் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, u² - v² = 2as அது படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ பேங்க்கில் வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அல்லது யாராவது வட்டி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா. அதே மாதிரி சில டைம்ஸ் லெஜெண்டர், இப்போ மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர். அதில் வந்து RNN இருக்குது. ஓகே, ஸோ நியூரல் நெட்ஒர்க்கில் வந்துட்டு ரெக்கரன்ஸ் நியூரல் நெட்ஒர்க்கில் வந்துட்டு என்ன இருக்குன்னா RNN இருக்குது. ஸோ RNNல வந்துட்டு P3 of x வந்து அந்த லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ், ரோபோட்டிக் பொசிஷன் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாஸ்க். ஓகே, ஸோ வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. இதில் மட்டும் இல்லை, சில டைம்ஸ் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த சூட்டிங் மெத்தட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதை என்ன பண்ணாங்கன்னா ரூட்ஸ் நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து நிற்கும். அதுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து பாலினாமியல் வந்து சம்டைம்ஸ் வந்து பாலினாமியல் வந்து முடியும். ஸோ அப்போ வந்து இது பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்க. அதுலேயே வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப அதுலேயே வந்து பாலினாமியல் வந்து நிற்கும். அதுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு, ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தீங்கனாலும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் எழுதிங்க. அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு டிஃபரன்ஸ் நான்லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ செகண்ட் ஆர்டர்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அது வந்து வரப்போகுது. இப்போ தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர்லாம் போச்சுன்னா அதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பாலினாமியல் இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக பாலினாமியல் வந்து இந்த ஃபார்ம் pn of x = summation i = 0 to n a × x power i என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு அந்த தியரத்தை வந்து யூஸ் பண்ணோம்னா எவ்ரி நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஹாஸ் அ ரூட் இன் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஓகே, அது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவோட ப்ரூஃப். ஓகே, எவ்ரி நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் ரூட் இன் த காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் தியரமோட ப்ரூஃப். ஸோ இப்போ ஆனால் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா வந்து என்ன கேரண்டி பண்ணலன்னா ரியல் ரூட்டை பற்றி எதுவுமே சொல்லல. ஈவன் வந்து சிம்பிள் ப்ராப்ளத்துக்கு கூட வந்து ரியல் ரூட்டை பற்றி எதுவுமே சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் x² + 1 = 1. இதில் வந்து x = +r - y ஐன்னு இருக்குது. அது வந்து ரியல் ரூட் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு இமேஜினரி ரூட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா வந்துட்டு ஒரு ரூட் வந்துட்டு எதில் இருக்குன்னு சொல்லுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் தான் சொல்லுது, ரியலில் சொல்லவே இல்லை. ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் அட்லீஸ்ட் ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் வந்துமே ரியல் தான். ஆனாலும் கூட என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ரூட் ரியல் ரூட் தான் இருக்குன்றதை கேரண்டி பண்ண முடியாது. வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ nth டிகிரி பாலினாமியல்னா n ரூட்ஸ் இருக்க போகுதுன்றது வந்துட்டு அடுத்த ரிசல்ட்டு. ஸோ அதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஒரு ரூட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு ரியல் ரூட்டு நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட் மெத்தடோ அல்லது நியூட்டன் ராப்ஸோ அல்லது பிராக்டிக் மெத்தடோ அல்லது சீக்கண்ட் மெத்தடோ அல்லது ரெகுலர் ஃபால்சி மெத்தடோ எடுத்து என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்க.
ஸோ இப்போ ஒரு ரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு இதில் வந்து ஏன்னா n ரூட்ஸ் இருக்கிறதுனால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அகைன் ஸ்கூல் டேஸ் இதுக்கு தான் போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா பாலினாமில் வந்து எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸோ சப்போஸ் x - xr அப்படின்ற பாலினாமில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வந்து ரிமைண்டர் தியரம் என்னன்றது எழுதுறேன். ஸோ ரிமைண்டர் தியரம் படி சப்போஸ் Pn of x என்னோட கொடுத்துருக்க பாலினாமில். ஸோ இதில் வந்து x - xr அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டாங்கன்னா டிவைட் பண்ணோம்னா அதோட இது என்ன வரப்போகுது அப்படின்னா Pn of x வந்துட்டு வந்து எப்படி எழுதுனா Pn of x equal to x - xr into qn - 1 of x plus Pn of xr. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா Pn of xr போடும்போது வந்துட்டு ஆல்ரெடி 0 ஆயிரும். ஸோ அது வந்து ரூட் வந்து இதாக இருப்பது. ஸோ Pn of xr வந்து சப்போஸ் ரூட் ஆச்சுன்னா வந்து அப்படியே தான் இருக்கும். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி Pn of xr போட்டுட்டு மீதி வர்றது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து qn - 1 வந்துட்டு என்னன்னா ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n - 1, அதாவது ஒரு டிகிரி வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சிரும். ஏன்னா டோட்டல் டிகிரி வந்து n இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு x - xr வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்துட்டேன். ஸோ அப்போ மீதி இருக்குது ப்ளஸ் Pn of xr வந்து வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா இது வந்து qn - 1 x வந்துட்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n - 1 அண்ட் Pn of xr வந்துட்டு இதோட ரிமைண்டர். Pn of xr வந்து ரிமைண்டராக வரப்போகுது. ஸோ இப்போ இது வந்து ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த Pn of xr வந்து 0 ஆயிரும். இல்லாட்டி வந்து இது 0 ஆகாது. சப்போஸ் இதோட ரூட் வந்து சப்போஸ் வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த Pn of x வந்துட்டு சப்போஸ் xr1ன்றது வந்து ரூட் ஆயிடுச்சு. ஓகே, xr1 வந்து ரூட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா Pn of x வந்து எப்படி எழுதலாம்னா Pn of x வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா சப்போஸ் ரூட் ஆயிடுச்சுன்னா x - xr1 into qn - 1 of xr1 ஆயிரும். ஏன்னா Pn வந்து xr1 வந்து ரூட்னா Pn of xr வந்து என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து வரப்போகுது. அப்போ இது என்னன்னா qn - 1 of x வந்துட்டு என்னது qn - 1 of x வந்துட்டு ஒரு நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகே, ஸோ இந்த நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அதுக்கும் டிகிரி வந்து கிரேட்டர் than or equal to 1 இருக்கு அப்படின்னா அகைன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இதுக்கும் வந்துட்டு ஒரு ரூட் இருக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு xr2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, xr2 எழுதுனா அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த qn - 1 of x வந்துட்டு எப்படி எழுதலாம்னா qn - 1 of x வந்துட்டு x - xr2 into some qn - 2 of x ன்னு எழுதலாம். ஓகே, qn - 2 of x அல்லது some rn - 2 of x ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ q வேணா ஸோ rn நான் போட்டுக்கிறேன். ஓகே, rn - 2 of x ன்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம் Pn of x வந்து எப்படி எழுதலாம் x - xr1 into x - xr2 into rn - 2 of x ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அகைன் பண்ண தரும். ஸோ அப்போ திருப்ப rn - 2க்கு வந்து திருப்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கான்சிக்வன்ஸ் வருது அப்படின்னா இந்த இதை வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டே பண்ணோம்னா என்ன கான்சிக்வன்ஸ் வரும்னா நமக்கு வந்து Pn of x கொடுத்துட்டாங்கன்னா அந்த Pn of x வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எப்படி எழுதலாம்னா Pn of x பாலினாமியல் ஆஃப் டிகிரி வித் n greater than or equal to 1 வித் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எது வேணா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா தேர் இஸ் யூனிக் கான்ஸ்டன்ட்ஸ் xr1 xr2 xrk. ஓகே, அது வந்து காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ரியலாகவும் இருக்கலாம். அண்ட் சம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் m1 m2 mk வந்து இருக்கலாம். எப்படின்னா எப்படி இருக்குன்னா such that Pn of x வந்து எப்படி எழுதலாம் Pn of x equal to some an into x - xr1 power k x - xr2 into so k1 m1 m2 etc x - xrk power mk ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா அதாவது இது வந்து மல்டிபிளிசிட்டி இருக்கலாம். அந்த இது வந்து ஒரே ரூட் வந்து 2 தடவை இருக்கலாம் 3 தடவை இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கவுண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் x - xr1 x - xr2 எல்லாமே வந்து மல்டிபிளிசிட்டி கூட இருக்கலாம். ஸோ அது போக என்ன இருக்குன்னா சம்மேஷன் mi போட்டோன்னா ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த மல்டிபிளிசிட்டி எல்லாத்தையும் சம் பண்ணனா அதோட டோட்டல் வேல்யூஸ் வந்து என்ன இருப்பது mn இருப்பது. ஓகே, ஸோ mi வந்துட்டு மல்டிபிளிசிட்டி ஆஃப் த ரூட் xri இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எது என்ன பண்ண போகிறோம்னா ரூட்டை வந்து எப்படி லொக்கேட் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன்னா வந்துட்டு நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஏதோ ஒரு இனிஷியல் கெஸ் போட்டால் வரும்னு சொல்கிறேன். பட் ஆனால் என்ன சொன்னால் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த ரூட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த கெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து இருக்கும். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா எப்படி வந்து அந்த ரூட்டை வந்து லோக்கலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் வந்து எப்படி லொக்கேட் பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் தியரம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் வந்துட்டு சப்போஸ் ஆல் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் வந்து Pn of x வந்துட்டு ஒரு ஆண்ட்லெஸ்ல இருக்க போது Pn of x ஓட ரூட்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா லைஸ் இன் அன் ஆண்ட்லெஸ் ஓகே, ஒரு ஆண்ட்லெஸ்ல இருக்க போது. ஓகே, ஸோ இந்த ஆண்ட்லெஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்க போது அதோட இன்னர் ரேடியஸ் என்ன அவுட்டர் ரேடியஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இன்னர் ரேடியஸ் வந்துட்டு 1/r ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மேக்ஸிமம் ஆஃப் கேஸ் 1/a0 இன்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் ai. ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் ai 0 less than or equal to I less than or equal to 1. அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சின்ன ரேடியஸ் அதாவது ஆண்ட்லெஸ் வந்து எப்படி இருக்க போதுன்னா ஸோ என்னோட ரூட்ஸ் வந்து எங்கே இருக்க போதுன்னா
ஸோ இதான் என்னோட ஆன்லஸ். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் தான் என்னோட ஆன்லஸ் போர்ஷன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னோட ஆராக இருப்பது வந்து கேபிட்டல் ஆராக இருப்பது. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில, ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில தான் வந்து என்ன இருக்க போகுதுன்னா என்னோட ரூட்ஸ் வந்து இருக்க போகுதுன்றது வந்துட்டு தியரம் சொல்லுது. அதில் ஸ்மால் ஆர்ன்றது 1 + 1/a0 இன்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் ஏஐ அப்படின்றது இருக்க போகுது. ஆர் கேபிட்டல் ஆர் வந்துட்டு 1 + 1/mod ஆஃப் ஏஎன் இன்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் ஏஐ இருக்க போகுது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஏஐ. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தியரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ் வந்து நம்ம லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆன்லஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இது எங்கே இருக்க போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், x⁴. ஸோ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ - 4x³ + 7x² + 5x - 2. ஓகே, ஸோ இதான் என்னோட -5x - 2. ஓகே, ஸோ இதான் என்னோட பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இது வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்துட்டு 1 + மேக்ஸிமம் ஆஃப் 1/an. ஏன்றது வந்துட்டு இது. ஓகே, ஸோ இப்போ 1 தான், அது 1/1 தான். மேக்ஸிமம் ஆஃப் ஏ வந்துட்டு எதுனா இதில் 1 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 7 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு என்ன வர போகுதுன்னா 7 தான் வரணும். ஓகே, ஸோ நாட் 9. ஸோ வந்து 7 மேக்ஸிமம் ஆஃப் ஓகே 7. ஓகே, ஸோ இது வந்து 7. இது வந்து அப்போ என்ன ஆயிடுது, 8ன்னு வந்துடுது. ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வந்து 8 வந்துடுது. ஸோ ஆர் = 1 + 7. ஸோ 8ன்னு வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஆர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1/r நான் கண்டுபிடிக்கணும். 1/r வந்துட்டு 1 + 1/a0 வந்து 1/2. ஓகே, ஸோ 1/a0. இதில் வந்து திருப்ப மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னா நமக்கு வந்துட்டு திருப்ப 7 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து 7 தான். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆயிடுது, 9/2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்னோட ரூட் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க போகுது. ஓகே, அப்போ என்னோட ரூட் வந்துட்டு ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஆல் த பாலினாமியல்ஸ் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா 2/9 <z <8. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் என்னோட ஆன்லஸோட டெஃபினிஷன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான் என்னோட ரூட்ஸ் இருக்க போகுதுன்றது தான் இந்த தியரம் சொல்லு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து சப்போஸ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ரூட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த இதுக்கு இடையில உள்ள கெஸ்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ரூட்ஸ் வந்து ஈஸியாக கன்வர்ஜன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது வந்து என்ன ஆகும், கன்வர்ஜன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது காட்டிது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ்லேயே வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ax² + bx + c = 0, x = -b + r - square root of b² - ac/4ac/2a அப்படின்றது நீங்கள் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸும் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அதுக்கும் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. xk = 1/3a × b + μkp + Δ0 × μkp அப்படின்றது போட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Δ0 என்னன்னு கண்டுபிடிக்கலாம், Δ1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நியூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், p என்னன்னு கண்டுபிடிக்கணும், Δ0 என்ன, Δ1 அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ரூட்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, xk = ஸோ x0 x1 x2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ அது வந்து ரூட்ஸ் வந்து 1 2 2ன்னு வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 4th டிகிரி ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா இருக்கும். நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் போய் பார்த்துக்கலாம், அல்லது வந்து கூகுள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு சப்போஸ் என்னோட நியூட்டன்-ராப்சன் மெத்தட் வந்துட்டு பாலினாமியலுக்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் வந்துட்டு பாலினாமியலுக்கு அப்ளை பண்ணோம்னா அதோட இது என்ன ஆக போகுதுன்னா xn + 1 = ஓகே, நியூட்டன்-ராப்சன் மெத்தட் யூஸ் பண்ணால் xn + 1 = xn - pn of x by pn dash of x. இதுதான் என்னோட நியூட்டன்-ராப்சன் மெத்தட் பாலினாமியலுக்கு அப்ளை பண்ண. ஸோ நம்மளோட தியரம் இருக்குல்ல, ஸோ நம்ம சொன்னால r mod z r இந்த ஆன்லெஸ்ஸில் இருக்க போகுதுன்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நான் இனிஷியல் கெஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, நான் வந்து என்னோட டிஸ்க் எங்கே இருக்குது, அந்த ஆன்லெஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் வந்து அந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். பட் இது வந்து என்ன பண்ணணும்னா அப்ராக்சிமேட்டாக வந்து என்ன பண்ணணும், ரூட்டோட பாலினாமியல் கண்டுபிடிக்கும். ஓகே, அது போக வந்து இன்னொன்று என்ன பண்ணால் நீங்கள் வந்து pn of x கண்டுபிடிக்கணும், pn dash of x கண்டுபிடிக்கணும், ரெண்டு இதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 2 தடவையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ pn of x வந்துட்டு an x power n an minus x power n minus 1 etc. a0 இருக்குது. சப்போஸ் இந்த pn of x வந்துட்டு நீங்கள் எவாலுவேட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ்வலாக வந்துட்டு சப்போஸ் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், ax² + bx + c அப்படின்றதுல எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு அடிஷன் இருக்குது, 2 அடிஷன் இருக்குது. ஓகே, அது போக ஒரு இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே வந்து 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஏன்னா ax² போடுறீங்க, axx × போடுறீங்க. ஸோ அப்போ இங்கே 3 மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன், 4 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் 2 அடிஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி சப்போஸ் an x power n + an - 1 x power n - 1
எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏ நாட் போடுறீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்என் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணால் அப்புறம் வந்து ஒரு ஏஎன் ஸோ n + 1 மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குது இங்கே வந்து n - 1 + 1 n மல்டிப்ளிகேஷன் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது அப்போ வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க சப்போஸ் உங்களோட எக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால்னா வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது ஸோ இதே இதை நான் எப்படி எழுதலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ax² + bx + c எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா ax², ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சின்னு எழுதிக்கலாம் ஓகே அடுத்து வந்து நான் பண்ண போகிறேன்னா b × xன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ப்ளஸ் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா axன்னு எழுத போகிறேன் இப்போ என்ன இது வந்துட்டு ax² + bx + c ஸோ இப்போ எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3 மல்டிப்ளிகேஷன் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் ஸோ 4 மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஓகே இங்கே வந்துட்டு 2 அடிஷன் இருக்குது ப்ளஸ் 2 அடிஷன் இருக்குது இங்கே எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஓகே இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் ஸோ a × x வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் ax + b வந்துட்டு ஆல்ரெடி சம்மேஷன் தான் ஓகே ax + b வந்து ஆல்ரெடி சம்மேஷன் தான் ஸோ இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் அப்போ 2 மல்டிப்ளிகேஷன் தான் நான் பண்ணுறேன் மொத்தமே ஓகே ஏன்னா இது வந்து ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறேன் ஒரு தடவை ஆட் பண்ணுறேன் அப்போ வந்து ஒரு டேர்ம் ஸோ இது வந்து திருப்பி மல்டிப்ளை பண்ணேன் அப்போ மொத்தமே 2 மல்டிப்ளிகேஷன் தான் ஸோ 4 மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுறேன்னா 4 மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் பட் அடிஷன் வந்துட்டு அதே தான் 2 தான் ஓகே ஸோ அது வந்து மாற போகிறது ஸோ அதே மாதிரி இங்கே என்ன போகுதுன்னா இது வந்து நம்ம இப்படி எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3rd டிகிரி பாலினாமியல் இருக்கும் ax³ + bx² + cx + d இது வந்து இப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு டி எழுதிக்கலாம் அப்புறம் வந்து ப்ளஸ் எக்ஸ் × சி ஓகே ப்ளஸ் இது வந்து பிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகே அப்புறம் திருப்ப இங்கே இன்னொரு ப்ராக்கெட் திருப்ப இங்கே வந்து எழுதிக்கலாம்னா ஸோ இங்கே வந்து திருப்ப ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் ஓகே ax + bன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ax² இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது x³ ஓகே bx² ஓகே b × x இங்கே வந்து x² cx + d வந்துருச்சு ஸோ திருப்பி வந்து எத்தனை மல்டிப்ளிகேஷன்றதை கவுண்ட் பண்ணலாம் அடிஷன் வந்து மாறப்போதில் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கவுண்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து 4 மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஓகே ஸோ அப்போ 4 3 7 8 மல்டிப்ளிகேஷன் இதுக்கு தேவை இதில் எத்தனை மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம் ஓகே ஸோ இது நம்பர் 1 மல்டிப்ளிகேஷன் ஓகே இது வந்து அடிஷன் தான் அடுத்து வந்து இது ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர் 2 ஓகே இது வந்து நம்பர் 3 ஓகே ஸோ அதுக்கு அடுத்து அப்போ எத்தனை மல்டிப்ளிகேஷன் 8 மல்டிப்ளிகேஷன் இடத்துல நமக்கு வந்து 3 மல்டிப்ளிகேஷன் தான் தேவைப்படுது ஸோ இதே மாதிரி நீங்கள் ax⁴ போட்டு பார்க்கலாம் ஓகே ax⁴ + bx³ + cx² + dx + e ஸோ இதில் வந்து எத்தனை மல்டிப்ளிகேஷன் தேவை இங்கே வந்து 5 மல்டிப்ளிகேஷன் இங்கே 4 இங்கே 3 இங்கே 2 ஓகே ஸோ இப்போ 5 4 9 9 3 12 12 2 14 மல்டிப்ளிகேஷன் நமக்கு தேவை ஸோ இதில் வந்து என்ன போகுதுன்னா நான் வந்துட்டு மாற்றி இப்படி எழுதுறேன்னா e + x × d + x × c ஓகே + b x 1 minute யா b இங்கே திருப்பியும் ஒரு x + ax ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா ஸோ ப்ராக்கெட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க ஸோ ax + ax² ஆயிரும் இது x³ ஆயிரும் இது x⁴ ஆயிரும் அதே மாதிரி bx² bx² x³ ஆயிரும் cx² ஆயிரும் dx ஆயிரும் ஸோ இதில் எத்தனை மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 மொத்தமே 4 மல்டிப்ளிகேஷன் தேவை 14 மல்டிப்ளிகேஷன் இடத்துல எனக்கு வந்து 4 மல்டிப்ளிகேஷன் தான் வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுது ஸோ அப்போ வந்து ஏஎன் எக்ஸ்போரன்ட்ல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடுக்கு வந்து இந்த இது வந்து என்னன்னா கார்னர்ஸ் மெத்தட் மூலமாக அப்ளை பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ அதுதான் இதோட நெஸ்டட் ஃபார்மட் மூலமாக இது வந்து இதுக்கு பேர் வந்து நெஸ்டட் ஃபார்மட்னு பேர் ஸோ அது மாதிரி இது ஓகே ஸோ இப்போ இந்த கார்னர்ஸ் மெத்தோட தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம் ஸோ கார்னர்ஸ் மெத்தடில் Pn(x) வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் Pn(x) = an x⁴n + an - 1 x⁴n - 1 + எக்ஸட்ரா a0 இருக்குது ஓகே ஸோ இதான் என்னோட Pn(x) ஓகே ப்ளஸ் மேபி இங்கே a1(x) + a0 சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து bn = புதுசாக ஒரு பாலினாமியல் டிஃபைன் பண்ண போகிறேன் Pn = an எடுத்துக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா bk = ak + bk + 1 bk + 1 × x0 எடுத்துக்கிறேன் bk = இது எப்படி எடுக்கிறேன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் எடுக்கிறேன் ஸோ இது எங்கே இருந்தால் அனுப்புனா n - 1 n - 2 எக்ஸட்ரா 1 வரைக்கும் எடுத்துக்கிறேன் சாரி 0 வரைக்கும் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ 1 0 வரைக்கும் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி பண்ணோம்னா P(x0) வந்து என்னவாயிரும்னா B0 ஆயிரும் ஓகே Pn(x0) வந்து B0 ஆயிரும் அது போக என்னன்னா Pn(x) வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா Pn(x) வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் க்யூவில் எழுதும்போது என்ன பண்ணலாம் Pn(x) =
x minus x naught into qn minus 1 of x plus b naught எழுதிக்கலாம். ஓகே, pn of x naught வந்து b naught வரும். அதாவது இது ரிமைண்டர் தியரம் பார்த்தாலும் அதில் உள்ள மாதிரி தான் x minus x naught into qn minus 1 of x plus b naught வந்துடும். அது போக இந்த qn minus 1 of xன்றதும் என்னன்னு சொல்லிடலாம். qn minus 1 of x வந்து என்ன ஆயிருக்குன்னா ஈக்குவல் டு நீங்கள் வந்து என்ன எழுதிக்கலாம், bn into xn minus 1 plus bn minus 2 into xn minus 2 plus etc. up to b2 of x plus b1 ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். a3x³ plus a2x square plus a3x plus a4. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ b4 வந்து என்ன எடுக்கணும்னா b4 வந்துட்டு நான் ஜஸ்ட் a4 எடுத்துக்கிறேன். ஓகே, b3 என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா b3 வந்துட்டு ஸோ a3 plus b4 into x0 எடுக்கிறேன். b2 வந்து என்ன ஆகுதுன்னா b2 வந்துட்டு a2 plus a3 into x0 எடுக்க போகிறேன். ஓகே, b1 வந்துட்டு a1 plus a2 into x0 எடுக்க போகிறேன். சாரி, b2 into x0 இங்கே. ஓகே, இங்கே b2 ஸோ இது b3 x0, இது வந்து b2 x0. b0 வந்து என்ன ஆகுதுன்னா b0 வந்துட்டு a0 plus b1 into x0 எழுதுப்பேன். ஓகே, ஸோ இப்போ ஸோ pn of x0 வந்து என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, pn of x0 வந்துட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணனா pn of x0 வந்துட்டு ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா pn of x0 வந்து சிம்பிளி a0 வரப்போகுது. ஓகே, ஸோ இது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ b0 வந்து நான் எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ a0 ப்ளஸ் b1 into x0. ஓகே, ஸோ அதை வந்து எப்படி எழுதுனா a1 into a1 ப்ளஸ் b1 வந்து என்னது a1 ப்ளஸ் b2 into x0. ஓகே, ஸோ இதை வந்து எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம், ஸோ a1 ப்ளஸ் சாரி a0 ப்ளஸ் a1 into ஓகே, ஸோ a0 ப்ளஸ் a1 into b2 of x a1 ப்ளஸ் 1 minute a0 ப்ளஸ் b1 into x0. ஸோ இங்கே ஒரு x0 வரும். ஓகே, ஸோ a1 ப்ளஸ் b2 into x0 b1 நான் எழுதுறேன். ஸோ இது வந்து இதாயிரும். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா a1 ப்ளஸ் a1 x0 ப்ளஸ் b2 into x0 ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, ஸோ இதை திருப்ப நான் எக்ஸ்பெண்ட் பண்ணால் a1 ப்ளஸ் a1 into x0 ப்ளஸ் b2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அது என்ன வரும்னா a2 ப்ளஸ் b3 into x0 into x0 ஸ்கொயராக இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்ன ஆகுது a0 ப்ளஸ் a1 x0 ப்ளஸ் a2 x0 ஸ்கொயர் ப்ளஸ் a3 x0 b3 x0 கியூப்பாக இருக்கும்போது b3 x0 கியூப். ஓகே, ஸோ திருப்பி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் a0 ப்ளஸ் a1 x0 ப்ளஸ் a2 x0 ஸ்கொயர் ப்ளஸ் b3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். b3 வந்துட்டு a3 ப்ளஸ் b4 into x0. ஓகே, into x0 கியூப் இருக்க போது ஆல்ரெடி b4 வந்துட்டு a4ன்னு தெரியும். ஸோ அதையும் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ தட் என்னோட அடுத்த ஸ்டெப் தேவையில்லை. ஸோ a0 ப்ளஸ் a1 into x0 ப்ளஸ் a2 x0 ஸ்கொயர் ப்ளஸ் a3 into x0 கியூப் ப்ளஸ் a4 into x0 பவர் 4. ஸோ இது என்னது ஆக்சுவலி pn of x0. ஓகே, ஸோ இதே தான் நீங்கள் வந்துட்டு nth டிகிரி பாலினாமியல் எடுத்தாலும் இதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா வந்து pn of x0 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக b0 வந்துடும். ஸோ அந்த ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, b0 வந்து என்ன ஆயிடுச்சு, b0 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் b0 ஸ்டார்ட் பண்ணேன். b0 ஈக்குவல் டு pn of x0 வந்து முடிஞ்சிருச்சு. அது போக என்ன பண்ணலாம்னா ஸோ இப்போ வந்து pn of x வந்துட்டு நீங்கள் வந்து x minus x0 into qn minus 1 of x எழுதுனீங்கன்னா ஸோ இந்த பாலினாமியல்ஸ் வந்துட்டு இந்த b1 b2 bn வந்துட்டு அதோட இதாக இருக்க போது ப்ளஸ் b1 வந்து நிற்க போகுது. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து இதுலேருந்து இது பண்ணலாம். ஸோ x minus x0 வந்து ஃபேக்டராக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நவ் இதை யூஸ் பண்ணி இதுதான் என்னோட தியரம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா இந்த நெஸ்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா n டிகிரி பாலினாமியலுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த ஏற்கனவே போன இதில் சொன்னால அதே மாதிரி அந்த மெத்தடில் வந்து ஆக்சுவலாக n மல்டிப்ளிகேஷன் அண்ட் n அடிஷன்ஸ் தான் தேவை. ஓகே, ஸோ முன்னாடி இதில் ஆக்சுவலாக நார்மலாக பண்ணிங்கன்னா எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் தேவைன்னா நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ் தேவை. ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் இதில் n+1 தேவை, அடுத்தல n தேவை, அடுத்தல n-2 தேவை, எக்ஸெட்ரா தேவை. பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா n மல்டிப்ளிகேஷன் அண்ட் n அடிஷன்ஸ் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையே இல்லை. ஓகே, n மல்டிப்ளிகேஷன் n அடிஷன். ஸோ அது போக இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா pn of x-உம் pn dash of x-உம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா pn of x வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. ஓகே, pn of x வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. pn dash of x கால்குலேட் பண்ணால் ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ இதுபடி pn dash of x வந்து என்ன வரும், pn dash of x வந்துட்டு x minus x0 into qn minus 1 dash of x plus x minus x0 qn minus 1 of xன்னு வரப்போகுது ப்ளஸ் b0 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அது வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ இதில் pn dash of x0 கண்டுபிடிச்சுன்னா என்ன ஆகும், pn dash of x0 வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், x minus x0 வந்து 0 ஆயிரும். ஸோ இது வந்து தேவையில்லை. எனக்கு வந்து என்ன ஆயிரும், சிம்பிளாக qn minus 1 of x0 வந்துடும். அந்த qn minus 1 of x ஆல்ரெடி எனக்கு தெரியும்.
ஓகே, ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ எனக்கு வந்து பிஎன் டாஸ் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் இது வந்து கார்னர்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எனக்கு பிஎன் ஆஃப் எக்ஸும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன், அடிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது போக வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பிஎன் டாஸ் நான் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் யூஸ் பண்ணோம். ஸோ பிஎன் டாஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு எனக்கு கியூஎன் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் நாட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நியூட்டன் ராப்சன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ரூட் வந்து வந்துட போகுது. ஸோ அப்போ நியூட்டன் ராப்சன் மெத்தடில் என்ன ஆயிரும், நமக்கு வந்து சிம்பிள் ரூட் வந்து XR1 வந்துட்டு இந்த பாலினாமியல் மூலமாக கண்டுபிடிச்சலாம். ஸோ பிஎன் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் XR1 இன்ட்டு கியூஎன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் XR1 கிடச்சிச்சுன்னா திருப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம், கியூஎன் மைனஸ் பாலினாமியல் டிப்ளேட் பண்ணலாம். ஸோ கியூஎன் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா XR1 வந்துட்டு ஆல்ரெடி வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா கியூஎன் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்னோட பாலினாமியல் டிஃப்ளேஷன் மூலமாக கியூஎன் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 1 டிகிரி லெஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து கியூஎன் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து ஆப்வியஸாக இதுலேருந்து வந்துருப்போது. ஏன்னா பிஎன் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து பிஎன் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து பி நாட்னு சொல்லிட்டுனா இது வந்து ரூட் ஆயிடுச்சு. ஓகே, சப்போஸ் இது ரூட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த கியூஎன் மைனஸ் ஒன் எக்ஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு டக்குன்னு ரூட்டையும் கண்டுபிடிச்சேன். டிஃப்ளைட் பாலினாமியல் எனக்கு உடனே வந்துருச்சு. ஸோ இப்போ XR வந்து சிம்பிள் ரூட்னா பி நாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 0 ஆயிரும் இந்த அல்காரிதம் படி. ஏன்னா பிஎன் ஆஃப் XR1 வந்து ரூட் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருப்போது. பி நாட் வந்து 0 ஆயிருப்போது. ஸோ அதுவும் வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ XR1 வந்துட்டு பி நாட் கிடச்சதுனால அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிஃப்ளைட் பண்ணலாம். டிஃப்ளைட் பண்ணோம்னா கியூஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் வந்துருச்சு. திருப்பி அதுக்கு இதே ரிப்பீட்டட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அடுத்த ரூட் அப்படியே கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இது வந்து பாலினாமியல் டிஃப்ளேஷன் மூலமாக வந்துட்டு அப்ளைன் பண்ணக்கூடிய ஒரு ரூட். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி நான் ரூட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் x பவர் 4 மைனஸ் 18x கியூப் ப்ளஸ் 111 x ஸ்கொயர் மைனஸ் 278x ப்ளஸ் 240. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 240/518 வந்துடும். அதேமாதிரி கேபிட்டல் ஆரும் வந்துட்டு 579 அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் நாட் இது ரெண்டுக்கு இடையில எடுக்கணும். ஸோ நான் எக்ஸ் நாட் வந்து 0 எடுத்தேன்னா 7வது இட்ரேஷனில் எனக்கு ரூட் வந்துட்டு என்ன வந்துடுது, 2ன்றது ஒரு ரூட்டாக வந்துடுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது கிடச்சிருச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணோம், இதே மாதிரி என்னோட பிஎன் ஆஃப் எக்ஸ் வந்து இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ யூசிங் த கார்னர்ஸ் மெத்தட் வந்து என்ன பண்ணலாம், வந்து இதை எழுதிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு டிஃப்ளேட்டட் பாலினாமியல் வந்து Q3 ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு ரூட் நான் வந்து எக்ஸ் நாட் வந்துட்டு 1ன்னு கிடச்சிச்சு, எனக்கு ஒரு ரூட் கிடச்சி எக்ஸ் நாட் வந்து 2 வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து XR1 வந்து 2 வந்துச்சு. திருப்பி வந்து எக்ஸ் நாட் வந்து நான் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ கெஸ் பண்ணி இது பண்ணலாம். அதுவும் நீங்கள் 0 ஸ்டார்ட் பண்ணலாம், அது 1 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்ன இருப்பதுன்னா இதே மாதிரி 3ன்றது ஒரு ரூட்டாக இருப்பது. ஸோ 2 ரூட் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் 2 ரூட் வந்துச்சுன்னா உங்களோட பாலினாமியல் செகண்ட் டிகிரி பாலினாமியல் வந்துடும். செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரூட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த ரெண்டோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இதில் எழுதிருப்பேன் நான். அடுத்த ப்ராப்ளம், ஓகே, x பவர் 4 மைனஸ் 4x கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 2. இதுலேயும் அதே மாதிரி ஆர் கண்டுபிடிக்கலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ் நாட் வந்து 0ன்னு எடுத்துட்டு ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ அது கண்டுபிடிச்சோன்னா Q3 வந்துடும். Q3லேருந்து அடுத்து திருப்பி வந்துட்டு Q2 வந்துடும். Q2க்கு வந்து ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லா ரூட்ஸும் ரியல். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் இருக்குது. பட் ஒன்ஸ் வந்துட்டு பாலினாமியல் வந்து செகண்ட் டிகிரிக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து அதுக்குரிய ஆன்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ரூட்ஸுமே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து ரூட்ஸே கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறது, இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ எல்லா ரூட்ஸுமே காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4th டிகிரி பாலினாமியல் எடுக்கிறீங்க, அது எல்லா ரூட்ஸுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லா ரூட்ஸுமே காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஆன்சர் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ அது போக நமக்கு என்ன தெரியும்னா வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து காஞ்சுகேட் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். காம்ப்ளெக்ஸ் ரூட் இருந்துச்சுன்னா ஓகே, ஏன்னா காஞ்சுகேட் ரூட் இமேஜினரி ரூட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து காஞ்சுகேட்டாக வந்து அதுவும் காஞ்சுகேட் வந்து ஒரு ரூட்டாக இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. அதனால வந்து என்ன பண்ணுறோம்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் வந்து அந்த நம்பரை சுற்றி வரும். பட் ரியல் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த மெத்தடில் வந்துட்டு ரியல் ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடோட அல்காரிதம் இதுதான். ஓகே, வித் கார்னர்ஸ் மெத்தட் இதுதான் அல்காரிதம். சப்போஸ் உங்களோட கார்னர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களோட x1 கண்டுபிடிச்சிருங்க, சம் பை டிஃபரன்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் இது வந்து n = 2 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தேர்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு அந்த தேர்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கலாம், அதில் வந்து அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுவும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெடியூஸ் ஆக ஆஃப்டர் சம் டைம்ஸ் என்ன ஆகுனா ஒரே ஒரு ரூட் வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 ரூட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து 3rd டிகிரி பாலினாமியல் இருந்தாலும் சரி, 4th டிகிரி பாலினாமியல் இருந்தாலும் சரி, எந்த பாலினாமியல் சொல்லி இது வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஆல் ரியல் ரூட்ஸ், இது வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் காம்பினேஷன் யூஸ் பண்ணோம். பாலினாமியல் டிஃப்ளேஷனும் யூஸ் பண்ணோம்,
கார்டினேட் நியூட்டன் ராப்சன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த வகுப்பில் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். சப்போஸ் உங்களோட வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வருது. ஸோ இந்த எல்லா மெத்தடும் எந்த மெத்தடாலும் சரி, நம்ம நியூட்டன் ராப்சனாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட சீக்கண்ட் மெத்தடாக இருக்கட்டும், அல்லது பால்ஸ் பொசிஷனாக இருக்கட்டும், அல்லது ப்ராக்கெட்டிங் மெத்தடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட ரூட்ஸ் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி ரியல் ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலினாமியல் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது வேணா ரியல் நம்பரில். ஸோ இப்போ இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்குது. ஓகே, அதில் சப்சிக்வெண்ட் அப்ராக்சிமேஷன் எல்லாமே வந்து ரியல் நம்பராக தான் இருக்குது. ஏன்னா அந்த இதில் அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டி, இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக்கு எப்படி போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் அப்ரோச் வந்துட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அகைன் லைக் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அக்கர் இன் பேர் அப்படின்ற இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் Z = A + IBன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா ஆஃப் எ பாலினாமியல் Pn of X இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன ஆகுனா Z பார், அதாவது A - IBயும் வந்துட்டு என்னவா இருக்கும், இதோட ரூட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரூட்னா இதுவும் ரூட். ஏன்னா கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து அக்கர்ஸ் இன் பேர்ஸ். ஸோ அப்போ சப்போஸ் A + IB வந்துட்டு ஒரு ரூட்னா A - IBயும் ரூட்டாக இருக்கும். சப்போஸ் A + IB வந்து A + IB வந்து ரூட் வித் மல்டிப்ளிசிட்டி எம்மா இருந்துச்சுன்னா, ஓகே, A - IBயும் ரூட் வித் மல்டிப்ளிசிட்டி எம்மா இருக்கும். ஓகே, சப்போஸ் A + IBயோட மல்டிப்ளிசிட்டி வந்து எம்மா இருக்குன்னா இதுக்கும் வந்து மல்டிப்ளிசிட்டி எம்மா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த Pn of X வந்துட்டு என்ன பண்ணலாம்னா Pn of X வந்துட்டு ஸோ இந்த ரெண்டும் ரூட்டாக இருக்குது. ஸோ X - A + IB பவர் m இன்ட்டு X - A - IB பவர் m இன்ட்டு சம் பாலினாமியல் இருப்பது. ஸோ அது வந்து Qn - 2 of X Qn - 2ன்னு வரணும்ல, சம் Q of Xன்னு எழுதிக்க போகிறேன். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு அதோட டிகிரி வந்துட்டு அந்த எம்மை பொறுத்து வந்து மாறப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து வரப்போகுது. ஸோ இதில் என்ன அப்போ ஆக்சுவலி அது வந்து n - 2m வரும். ஏன்னா இதில் m இருக்குது. ஸோ அதில் வந்து 2 இது வரனால இது வந்து இதாயிரும். ஸோ இது வந்து எப்படி எழுதுனா இதை வந்து நான் X - A + IB -IB ஓகே X பவர் m இன்ட்டு X - A + IB பவர் m இன்ட்டு Q of Xன்னு எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் என்ன பண்ணலாம் X - A + IB இன்ட்டு X - A -IB பவர் mனு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுனா இது வந்து X - A ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I² B². ஸோ அது வந்து B²ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ண என்ன பண்ணுறதுனா இது வந்து ஹோல் பவர் mனு வரப்போகுது. ஓகே, இன்ட்டு Q of X ரெண்டு இடத்துலையும். ஸோ இது வந்து X² - 2AX + A² + B² இன்ட்டு Q of Xன்றது வரப்போகுது. ஓகே, ஸோ இதான் என்னோட Pn of Xோட இதான் அடுத்த தீரம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வரப்போகுதுன்றது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முல்லர்ஸ் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து இந்த இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சிட்டா அதில் இருந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ இதில் முல்லர்ஸ் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சீக்கண்ட் மெத்தட் பண்ண மாதிரி தான். சீக்கண்ட் மெத்தடில் என்ன பண்ணோம், ஒரு X0 ஏதோ ஒரு கிராஃப் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயே ஒரு X0 கண்டுபிடிக்கிறேன், ஒரு X1 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அது கரஸ்பாண்டிங்காக f of X1ம் f of X0 இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இது ரெண்டும் எங்கே பண்ண போகுதுன்னா எங்கேயோ போய் இன்டர்செக்ட் பண்ண போகுது. ஸோ இது இன்டர்செக்ட் பண்ணுறக்கூடிய இடம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த தான் நான் என்ன எடுக்கிறேன்னா X2ன்னு எடுக்க போகிறேன். ஸோ இந்த X2லேருந்து திருப்பி என்ன பண்ணுவேன், இங்கே வந்து f of X2 இருக்கும், இங்கே வந்துட்டு f of X1 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்புறம் திருப்பி இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அதை வந்து X3ன்னு எடுத்து நான் கொண்டு போவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம முல்லர்ஸ் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி ஒரு பாலினாமியல். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா நான் 3 வேல்யூ எடுக்க போகிறேன். ஒன்று வந்து X0, அனதர் வந்து X1, அனதர் வந்து X2. ஸோ இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேரபோலா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒரு பேரபோலா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி டச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி இது மூலமாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேரபோலா வந்து நான் டச் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து சப்போஸ் X0, ஓகே, இது வந்து X1, இது மூலம் இந்த 3 பாயிண்ட் வழியாக அது பாஸ் பண்ணும். இது வந்து X2, ஓகே, f of X1, f of X0, f of X2. ஸோ இது வந்து என்ன பண்ண போதுன்னா எங்கேயோ போய் இன்டர்செக்ட் பண்ணப்போ தான் அந்த பாயிண்ட் என்ன எடுக்க போகிறேன்னா X3ன்னு எடுக்க போகிறேன். ஸோ இந்த X3 பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதான் என்னோட நியூ கெஸ்ஸு. ஸோ இப்போ திருப்ப நான் X1, X2, X3 யூஸ் பண்ணி திருப்பி ஒரு பேரபோலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ அப்படியே கொண்டு போய் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதோட ரூட்ஸ் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்றத நான் இது பண்ண போகிறேன். ஸோ சீக்கண்ட் மெத்தடில் வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சி அது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். இதில் வந்து ஒரு பேரபோலா, ஓகே, பாசிங் த்ரூ த்ரீ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியே போகக்கூடிய பேரபோலா யூஸ் பண்ணி அதை வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ண போகுதுன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணோம். அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதில் வந்து நான் என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்றத என்னோட அடுத்த கெஸ்ஸாக எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிக்க போகிறது இதுதான், ஒரு
ஒரு பேரபோலா படிக்க போகிறேன். ஓகே, ஸோ என்ன இருக்குன்னா எனக்கு வந்து எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் x1 f of x1 x2 f of x2 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து இது மாதிரி நம்மளோட நியூட்டன் நம்மளோட இன்டர்பிளேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணல அதில் உள்ள மாதிரி தான். ஸோ அதை தான் திருப்பி இதுலையும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு பேரபோலா கண்டுபிடிக்கணும். y = a into x minus x naught whole square plus b into x minus x naught plus c. ஓகே, ஸோ ஒரு பேரபோலா கண்டுபிடிக்க போகிறேன். அது வந்து இந்த இதில் போகிற மாதிரி. ஸோ வந்து நான் x2 எடுத்துக்கிறேன். ஓகே, x நாட்டுக்கு பதிலாக x2 எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு எது யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணால் அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு f of x நாட் வந்து என்ன எடுத்துக்கிறேன். f of x நாட் = a into x நாட் minus x2 whole square plus b into x நாட் minus x2 plus c. f of x1 வந்துட்டு a into x1 minus x2 whole square plus b into x1 minus x2 plus c. f of x2 வந்துட்டு என்ன இருப்பது, f of x2 வந்துட்டு a into இது 0 ஆயிரும் plus b into இதுவும் 0 ஆயிரும் plus c. அப்போ c = f of x2 வந்து ஆப்வியஸ். ஓகே, c = f of x2 வந்து ஆப்வியஸ். ஸோ இந்த மூணையும் நான் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும்னா இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா என்னோட ஏபி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா என்னோட பேரபோலா கிடச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து x3 என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா c = f of x2ன்றது ஆப்வியஸ். ஓகே, ஸோ c = f of x னா அப்போ இது ரெண்டுலையும் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த c சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இது என்னன்னா இது வந்து f of x2 ஆயிரும். ஓகே, இது வந்து f of x2, இதுவும் f of x2 ஆயிரும். ஓகே, c = f of x2ன்றனால ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட்னா f of x2 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா f of x நாட் minus f of x1 ஓகே = a into x நாட் minus x2 whole square plus minus a into x1 minus x2 whole square plus b into x1 minus x2 minus b into x நாட் minus x2 minus b into x1 minus x2. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ x நாட் minus x2 வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நான் வந்து ரெண்டுலையும் டிவைட் பண்ணேன். அப்படி டிவைட் பண்ணால் இது என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் அப்படி எழுதுறேன். ஸோ முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னா f of x நாட் minus f of x2 ஓகே டிவைடட் பை x நாட் minus x2 ஈக்குவல் டு எப்படி எழுதுனா a into x1 x நாட் minus x2 ப்ளஸ் பின்னு வரப்போகுது. அதே மாதிரி ரெண்டாவது எப்படி எழுதுறான்னா f of x1 minus f of x2 divided by x1 minus x2 equal to a into x1 minus x2 plus b ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம், இது வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா கச் நாட் அப்படின்றத எடுக்கிறேன். கச் நாட் வந்து எப்படி எடுக்க போகிறேன்னா x நாட் மைனஸ் x1 மைனஸ் x நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கச் இது வந்து கச் நாட்டு. அடுத்து வந்து கச் ஒன்னை வந்து எப்படி எடுத்துக்கன்னா x2 மைனஸ் x1 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டும் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா இதை வந்து டெல்டா நாட்னு டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, டெல்டா நாட் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறேன். சாரி, டெல்டா நாட் வந்துட்டு வேறு. ஓகே, டெல்டா நாட் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். டெல்டா நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x நாட் டிவைடட் பை x1 மைனஸ் x நாட் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, டெல்டா ஒன்னை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 ஓகே எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி டிஃபைன் பண்ணனா இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா நமக்கு வந்து ஏ வந்துட்டு என்ன இருப்பதுன்னா ஏ வந்துட்டு டெல்டா ஒன் மைனஸ் டெல்டா நாட் டிவைட் பை கச் ஒன் ப்ளஸ் கச் நாட்னு வந்துடும். டெல்டா ஒன் மைனஸ் டெல்டா நாட் டிவைட் பை கச் மைனஸ் கச் நாட் வரும். பி வந்து என்ன ஆகுதுன்னா ஏ கச் ஒன் ப்ளஸ் டெல்டா ஒன் வரும். ஓகே, ஸோ அதை வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னா சி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஆப்வியஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் வந்துட்டு ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போஸ் நான் வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இது வந்துட்டு பி கேன்சல் ஆகும், ஏ மட்டும் நிற்கும். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த சிம்பிள் எழுத முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ x1 மைனஸ் x நாட் h1 வந்து இந்த இது எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x நாட் பை x1 மைனஸ் x நாட் இது வந்து எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பை x2 மைனஸ் x1. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா வந்து a இன்ட்டு x1 மைனஸ் x2 ஸோ இந்த ஈக்குவேஷனை a இன்ட்டு x1 மைனஸ் x2 ப்ளஸ் b ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து எஃப் ஆஃப் x2 மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஸோ இது வந்து டெல்டா ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டெல்டா ஒன்று ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த இது எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் x2 தான் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். ஸோ இது வந்து மீதி என்ன இருக்குன்னா a இன்ட்டு எக்ஸ் நாட் மைனஸ் x2 ஓகே ப்ளஸ் b ஈக்குவல் டு இது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் x2 டிவைடட் பை x1 எக்ஸ் நாட் மைனஸ் x2 இருக்கு. ஓகே, ஸோ
இப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு இதை வந்து எப்படி எழுதலாம்னா a இன்டூ எக்ஸ் நாட் மைனஸ் x1 ப்ளஸ் x1 மைனஸ் x2 ப்ளஸ் b ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் x2 டிவைடட் பை எக்ஸ் நாட் மைனஸ் x2 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை திருப்பி எப்படி எழுதிக்கலாம், a இன்டூ எக்ஸ் நாட் மைனஸ் x1 ப்ளஸ் a இன்டூ x1 மைனஸ் x2 ப்ளஸ் b ஈக்குவல் டு இந்த இது அப்படி. ஓகே, ஸோ இது வந்து a இன்டூ எக்ஸ் நாட் மைனஸ் x1 அப்படியே இருக்கட்டும். ஓகே, ப்ளஸ் இந்த டேர்முக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, a இன்டூ எக்ஸ் ஒன் மைனஸ் x2 ப்ளஸ் வந்துட்டு என்ன ஆயிருதுன்னா டெல்டா ஒன்று போட்டுக்கலாம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் x2 டிவைடட் பை x1 மைனஸ் x2 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம். இதில் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு வந்து h1 ப்ளஸ் h0 இப்போ h1 ப்ளஸ் h0 என்னன்னு பார்க்கலாம். h1 ப்ளஸ் h0 வந்துட்டு ஈக்குவல் டு h0 ப்ளஸ் h1 ஈக்குவல் டு என்னதுன்னா x1 x2 மைனஸ் x1 ப்ளஸ் x1 மைனஸ் x0. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி இது வந்து x2 மைனஸ் x0 வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு x2 x0 மைனஸ் x2 இருக்கா இங்கே, ஸோ இங்கே x0 மைனஸ் x2 இருக்குது. இது வந்து நான் அப்படி எழுதிக்கணும்னா எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x0 டிவைடட் பை x2 மைனஸ் x0 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x0 டிவைடட் பை h0 ப்ளஸ் h1 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பார்ட் வந்துருச்சு. ஸோ இந்த பார்ட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் டெல்டா ஒன் மைனஸ் டெல்டா நாட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த டெல்டா ஒன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அது ரெண்டு கரெக்டாக வருதான்றது மட்டும் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x2 வந்துட்டு என்ன திருப்பி என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஸோ டெல்டா ஒன் ஆல்ரெடி வந்துருச்சு. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஸோ இது வந்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும் எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x0 வந்துட்டு இது என்ன ப்ரூவ் பண்ணால் இந்த x1 மைனஸ் x0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து அந்த இது வருதுன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். டெல்டா ஒன் மைனஸ் டெல்டா நாட்னு வந்துடும். ஓகே, டெல்டா ஒன் இங்கே இருக்குது. ஸோ டெல்டா ஒன் அங்கே கொண்டு போயிடுறேன். டெல்டா நாட்டை அதே மாதிரி கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆயிரும் என்னோட இந்த ரிசல்ட்ஸ் வந்து. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா இதில் என்ன பண்ணிடலாம்னா இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த இதுலேருந்து ஆப்வியஸாக நமக்கு ஒன்று தெரியும். ஸோ இது வந்துட்டு x1 மைனஸ் x0 தானே. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஏ பி வந்துட்டு என்னன்னா x1 மைனஸ் x0 இது இந்த ரிசல்ட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் எடுத்துட்டோம்னா ஏ மைனஸ் ஏஹெச்னு எழுதிக்கலாம். இதை ஏஹெச்1 எழுதிக்கலாம். ஏன்னா x1 மைனஸ் x2 வந்துட்டு h1 அப்போ x2 மைனஸ் x1 வந்துட்டு மைனஸ் h1. ஓகே, ப்ளஸ் b ஈக்குவல் டு டெல்டா ஒன். அப்போ b வந்து எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ப்ளஸ் ஏஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஒன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து ஸோ இந்த பார்ட்டு ஆப்வியஸ். ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டு வந்துடும். ஓகே, ஸோ அது வந்து அடுத்த பார்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இது வந்துட்டு உங்களோட ஒரு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஏபிசி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, என்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் சி இது கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இதில் ஏ என்னன்னு தெரியும், பி என்னன்னு தெரியும், சி என்னன்னு தெரியும். இந்த மூணுமே உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஓகே, ஏபிசி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏபிசி தெரிஞ்சிட்டதுனால நீங்கள் வந்துட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா இதோட ரூட்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் சாரி இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ போட்டோம் நம்ம. ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதான் என்னோட ரூட்டாக இருக்குது. ஸோ இதே வந்து நான் மாற்றி இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த அதர் ஹேண்ட் நான் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இதே ப்ராப்ளத்தை வந்து மாற்றி வித்தியாசமாக சால்வ் பண்ண போகிறேன். என்ன சால்வ் பண்ண போகிறேன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ வந்துட்டு நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் 2c பை ஓகே ஸோ மைனஸ் 2c டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எழுதிக்கலாம் இதே ப்ராப்ளத்தை. ஓகே, அதாவது நீங்கள் வந்து அந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ வந்துட்டு அந்த பக்கம் டிவைடட் பை போட்டு இது பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வரப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் 2c பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்போ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் xn + 1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் 2c டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, ஸோ இந்த பார்ட் நான் உங்களுக்கு லீவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன போட்டிருக்கேன்னா மைனஸ் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2n போட்டிருக்கேன். பட் அங்கே வந்துட்டு மைனஸ் 2c பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ், ஓகே, எப்படி வந்துட்டு இந்த இதுலேருந்து இந்த இது வந்துச்சு அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ அந்த பாட்டு மட்டும் நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஸோ அதை எப்படி வந்துச்சுன்றது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்த xn + 1 வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கிறதுனால ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிசீடிங் டேர்ம், ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மில் வந்துட்டு என்ன சைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். ஓகே,
ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிபெண்டிங் ஆன் த சைன். ஓகே, த ரேடிக்கல் டேர்ம் படி நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முல்லர்ஸ் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறோன்னா எந்த இதை சூஸ் பண்ணுறோன்னா பியோட சைன் என்னவா இருக்கோ அந்த சைன் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போடும்போது இந்த பியோட சைன் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன். சப்போஸ் பி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு பாசிட்டிவ் எடுக்கிறேன், பி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த இதுபடி சூஸ் பண்ணோம்னா பிஎன் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு சப்போஸ் ரியல் ரூட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட் வந்து என்ன இருப்பது உங்களுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 இருப்பது. ஏன்னா டிஸ்கிரிமினன்ட் 0 இருப்பது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் இதுவும் வந்து ஆன்சர் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்லையும் வந்துட்டு ரியல் ரூட்டும் கண்டுபிடிக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து சீக்வன்ஷியல் அப்ரோச் மூலமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதுக்குரிய அல்காரிதம். x0, x1, x2, m டெல்டா எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ கச் நாட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கச் நாட் என்ன, கச் ஒன் என்ன, அப்புறம் வந்து டெல்டா நாட் என்ன, டெல்டா ஒன் என்ன, அப்புறம் வந்துட்டு ஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், பி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், சி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் உங்களோட டிஸ்கிரிமினன்ட் ஓகே பி பிளஸ் டி பை பி மைனஸ் டி வந்து கிரேட்டர் தன் 1 இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்து பி பிளஸ் டியை சூஸ் பண்ணுங்க. ஓகே, இல்லாட்டி வந்து பி மைனஸ் டியை வந்து டினாமினேட்டர் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் x1, x0, x1, x2, x3 வந்துட்டு இதே மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் உங்களோட ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ x3 வந்து x2 ப்ளஸ் மைனஸ் 2c பை டினாமினேட்டர் சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஆன்சர் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து r = 1/4 அண்ட் r = 4 எடுத்திங்கன்னா அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ x0 = 0.5, x1 = -0.5, x2 = 0ன்னு கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், அதாவது x0 வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆகுது. ஸோ அது எப்படி வருதுன்றது 8 இட்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆயிடுது. ஸோ ஒன்ஸ் அந்த ரூட் கிடச்சிச்சுன்னா செகண்ட் ரூட் வந்து ஆப்வியஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ மைனஸ் அதில் மைனஸ் இருந்துச்சுன்னா இமேஜினரி பார்ட்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து ப்ளஸ் இருக்க போகுது. ஸோ r1 ஆப்வியஸ்னா r2 ஆப்வியஸாக கிடச்சிடும். ஸோ இது ரெண்டும் கிடச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிச்சிடலாம், நம்மளோட அடுத்த ரூட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது 4th டிகிரி பாலினாமியல் தான். திருப்பி நான் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், முல்லர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இது ஃபேக்டரைஸ் பண்ணியே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்த ரூட் கண்டுபிடிக்கிறேன். பட் இதில் என்ன வருதுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரியல் ரூட் வருது. ஓகே, ஸோ 0.5, 1.5. ஸோ இமேஜினரி பார்ட் ஃபுல்லாமே 0 ஆயிடுது. ஸோ வேறு கேஸ் யூஸ் பண்ணுறேன். 0.5, 1.5, 1.5 அப்படி யூஸ் பண்ணனா ஓகே, x2 வந்துட்டு 1.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இது வந்து வேறு ரூட்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து XR3க்கு வந்து இன்னொரு ரூட் 1.39 வந்துருச்சு. ஸோ x0 வந்து திருப்பி வந்துட்டு நான் வேறு இது கேஸ் பண்ணால் திருப்பி வந்து அடுத்த ரூட் வருது. ஸோ அப்போ என்ன வருதுன்னா 2 ரியல் ரூட்டு 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு இந்த ப்ராப்ளத்துக்கு இருக்குது. அந்த இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணலாம். என்ன அப்சர்வ் பண்ணலாம்னா முல்லர்ஸ் மெத்தட் வந்துட்டு நீங்கள் வந்து ரியல் ரூட் மட்டும் இல்லை காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, முல்லர்ஸ் மெத்தட் வந்துட்டு ரியல் ரூட் மட்டும் இல்லை காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் யூஸ் பண்ணலாம். அது போக என்னென்னா இந்த முல்லர்ஸ் மெத்தட் வந்துட்டு எனி இனிஷியல் அப்ராக்சிமேஷன் சாய்ஸ்க்கு வந்து இது வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுது. அது போக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு although இது கன்வர்ஜென்ஸ் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறோம். பட் ஆனாலும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கன்வர்ஜஸ் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய ரூட்ஸும் வந்து உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு f(xi, f(xi + 1, f(xi + 2) வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. அப்போ என்னன்னா இந்த குவாட்ரேட்டிக் கேஸ் வந்து திருப்பி வந்து ஒரு நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். அண்ட் அது வந்து என்னவாயிரும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இன்டர்செக்டே பார்க்காது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இது வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். பட் அந்த இது இன்டர்செக்ட் ஆகலாம் என்ன பண்ணுறது, ஒரு பேரபலா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ட்டட் பேரபலா. ஸோ இந்த பேரபலா இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, உங்களோட பேரபலா வந்துட்டு ஸோ ஆக்சுவலாக நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் படி ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேரபலா கண்டுபிடிக்கிறேன், 3 பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேரபலா கண்டுபிடிக்கிறேன். அது வந்து இங்கே இன்டர்செக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பட் நான் வந்து கண்டுபிடிக்க பேரபலா வந்து இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அது வந்து இன்டர்செக்டே பண்ணாது எக்ஸ் ஆக்சிஸை. அப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேரபலா வந்துட்டு இந்த இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் முல்லர்ஸ் மெத்தடு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்று இன்டர்செக்ட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். பட் இன்டர்செக்டே பண்ணலன்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு அது மாதிரி ரியல் ரூட்டுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் இதில் கண்டுபிடிக்குது. சப்போஸ் அதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். அது போக இந்த முல்லர்ஸ் மெத்தடோட ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1.84 இருக்குது. 1.84 தான் இதோட ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இதெல்லாம் இதுக்குரிய எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து x³ - 2x² + 5, x³ + 3x² + 1. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அதோட இது கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்க்கு வந்துட்டு வேறு வேறு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி ஏரோஸ்பேஸில் உள்ள ப்ராப்ளமும் இதில் இருக்குது. ஓகே, இத்துடன் நம்மளோட நான்லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற பகுதி முடிந்தது. ஓகே, ஸோ அதாவது நம்ம நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இத்துடன் நான்லீனியர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற பகுதி, நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது முடிஞ்சது. அடுத்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ரா, அதாவது அல்ஜிப்ராவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி டீகம்போஸ் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே,
அதுக்கு முன்னாடி ஓகே இந்த பகுதிக்கு ஒரு முல்லர்ஸ் மெத்தடுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராமிங் பார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கோர்ஸ் வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தான். அதனால அடுத்த பகுதியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு என்ன சொல்கிறேன்னா நம்மளோட முல்லர்ஸ் மெத்தடை எப்படி வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எல்லா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமிக்கிறேன். ஸோ அந்த பகுதியோட நான்லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதுகிற பகுதியும் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராக்கு போகும். அதில் வந்து மேட்ரிக்ஸ் வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணுறது, எப்படி அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்றதை எப்படி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைய பெறுகிறது. நன்றி, வணக்கம்.